ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம அமுதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஈகோ பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். சேட்பேட்டில் இருக்குது இந்த பார்க். நான் வந்து பொங்கல் ஹாலிடேஸில் விசிட் பண்ணியிருந்தேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பார்க் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. பெரிய பார்க் இது. இந்த பார்க்குள்ளே நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் வந்து அந்த இப்போ காமிச்சிட்ருக்கிறது ஃபுல்லாகவே டிக்கெட் கவுண்டரு. அங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கணும், என்ட்ரி டிக்கெட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா பிளேஸுமே டிக்கெட் கவுண்டர் தான். மேலே நான் வந்து போர்டே கொடுத்துருப்பேன், எது எதுக்கு எவ்வளோ உள்ள ப்ரைஸுன்னு சொல்லி. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பார்க் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பார்க் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே நேரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து குட்டியாக வந்து திரும்பி ஒரு டிக்கெட் கவுண்டர் இருந்தது. அந்த சைடில் பார்த்திங்கன்னா கிட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜாலியாக பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க கிட்ஸ். அதுக்கு தனியாக என்ட்ரி டிக்கெட்லாம் இருக்குது. நாங்கள் போகல, பிகாஸ் வந்து போட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு நாங்கள் போட்டிங்க்கு போயிட்டோம். அப்புறமா போட்டிங் போனோடனே பார்த்திங்கன்னா அங்கே தனியாக டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரி டிக்கெட் தனி, போட்டிங்க்கு டிக்கெட் தனி. போட்டிங்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் வந்து போட்டிங் போயிட்டு அவங்க வந்தோடனே தான் அடுத்து நாங்கள் போட்டில் ஏற முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்தது போட்டிங் கூட. போட்டிங் வந்து நம்ம பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கூட ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கையில் தான் எல்லாமே இருக்கும். டைரக்ஷன் திருப்புறது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கும். நம்மளால் முடியலன்னா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு. இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கிட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து கிட்ஸோடு வந்தீங்கன்னா கூட கிட்ஸ்லாம் ஜாலியாக வைப் பண்ணுவாங்க. பிகாஸ் பார்க் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பெரியவங்களுமே மைண்ட்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். நீங்கள் இந்த பார்க் வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான பார்க் தான் இது. நம்ம சென்னைக்குள்ளே இப்படி ஒரு பிளேஸா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நாங்கள் போனது வந்து ஒரு ஈவினிங் டைம் தான், 5 o'clock அந்த மாதிரி தான் போனோம். 7 இந்த பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. கூட்டம்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நார்மலாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பார்க் வந்து எப்போவுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போனது வந்து ஒரு ஈவினிங் டைம் தான், 5 o'clock அந்த மாதிரி தான் போனோம். 7 இந்த பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. கூட்டம்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நார்மலாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பார்க் வந்து எப்போவுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
நாங்கள் போனது வந்து ஒரு ஈவினிங் டைம் தான், 5 o'clock அந்த மாதிரி தான் போனோம். 7க்கு இந்த பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. கூட்டம்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில். நார்மலாக தான் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பார்க் வந்து எப்போவுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும், வீக்கெண்ட்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போட்டிங் முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வாக்கிங் போயிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். வாக்கிங் போகும்போது சும்மா அந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஏதோ குட்டி ரூம் மாதிரி இருந்தது. எல்லோரும் அங்கேருந்து வெளில வந்தாங்க. என்னடா இங்கே ஒரு ரூம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தா, அது வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் அழகாக டேங்க்கில் வச்சு சூப்பராக இருந்தது. அதுக்கும் என்ட்ரி டிக்கெட் தனியாக இருந்தது. அங்கே நானும் எங்கள் டேடியோ மட்டும் போயிருந்தோம். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் ஃபிஷ்ஷஸ்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே இதில் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், டாட்டாய்ஸ் இருந்தது, லைக் நம்ம சாப்பிட்ற ஃபிஷ்ஷஸ் கூட இருந்தது, லைக் ஷார்க்கு, வஞ்சரம் மீன், அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. பார்க்கவே கலர் கலராக இருந்தது ஃபிஷ்ஷஸ்லாம். இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து ரொம்ப சூப்பராக லைட் செட்டிங்லாம் போட்டு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. டே டைமில் பார்க்குறதோட நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருந்தது. அந்த லைட் செட்டிங்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷிங்கும் இருந்தது இந்த பார்க்கில். ஃபிஷ்ஷிங்க்கு வந்து எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா 200 rupees ஒரு ஆளுக்கு. அங்கே நாங்கள் போகும்போது ஃபிஷ்ஷிங் வந்து ஒரு ஃபேமிலி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ்மே இருக்கான். அவங்க ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது நாங்கள் பார்த்தோம், ஒரு 2-3 ஃபிஷ் அவங்களே பிடிச்சாங்க. கூட அதுக்கும் வந்து நம்ம கூட கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு எல்லாமே. நீங்கள் அந்த பார்க்கலாம் பண்ணிங்கன்னா அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சூப்பராக எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.